உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து சிகிச்சை பலனளிக்காததால் இன்று காலை அவர் மறைந்திருக்கிறார். நல்லக்கண்ணுவினுடைய மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவர் குறித்த நினைவலைகளையும் பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இது குறித்து பேசியிருக்கிறார். அந்த பேட்டியை பார்க்கலாம். பொது உடைமை கட்சியின் மூத்த தலைவர், தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவருடைய இழப்பு என்பது தமிழ் மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பேரிழப்பாகும். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நாம் சொன்னால் அடுத்த தலைமுறை நம்பமா என்று தெரியாது. அப்படிப்பட்ட நேர்மையான தலைவர், எந்தவித ஏற்றத்தாழ்வும் பாகுபாடும் இல்லாத தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், தலைமறை வாழ்க்கையை இந்த நாடு விடுதலைக்காக வாழ்ந்தவர். ஒரு முறை திருநெல்வேலியில் நானும் தோழர் RNK அவர்களும் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு தோட்டத்தை காண்பித்தார். இங்கெல்லாம் நாங்கள் தலைமறைவாக வாழ்ந்தோம், தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்தோம். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது பெரிய மீசை வைத்திருந்ததால் என்னுடைய மீசையை ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் தீயால் சுட்டார்கள் என்று. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தமிழ்நாடு இழந்திருக்கிறது. தோழர் RNK அவர்களுக்கு ஒன்றிய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒன்றிய அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள், உயரிய விருதான உயரிய மனிதர், இந்த தேசம் கண்டிராத மனிதர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அடுத்த தலைமுறை பார்க்கின்ற வகையில் அவருடைய வாழ்க்கையை பின்தொடர்கின்ற வகையில் அவருக்கான மணிமண்டபங்கள் எல்லோரும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்வார். அடுத்த தலைமுறை இவரை படிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். RNK என்று கட்சி தோழர்களால், கட்சிக்கு அப்பால் பட்டவர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட, போற்றப்பட்ட தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர். கட்சி தொடங்கப்பட்ட நாளிலேயே பிறந்து வளர்ந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டவர். தன்னுடைய சுயநலங்களை பாராமல், சுக துக்கங்களை பாராமல் மக்கள் நலனுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் அயராது பாடுபட்டவர். மிகப்பெரிய போராளி, புரட்சியாளர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவர் சில காலம் உடல்நலம் குறைந்து சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் அவருடைய உடல்நலம் பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்களினுடைய பெருமுயற்சி, அவற்றின் பலன் கிடைக்காமல் இன்றைக்கு அவர் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார். இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரிழப்பு. அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம், இவற்றுக்கெல்லாம் அவருடைய இழப்பு, அவருடைய மரணம் ஒரு பேர் இழப்பாகும். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல்வாதி,
மக்களுக்காக செயல்படுகிற சமூக போராளிகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். கட்சி பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கு அவர் போற்றப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை, அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் அவர் பின்பற்றிய ஒழுக்கங்கள், விழுமியங்கள், நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு போராட வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் தோழர் நல்லக்கண்ணு அவர்களை குறிப்பிட வேண்டும். அவர் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கம், மூத்த தலைவர் என்கிற பொழுது இது எங்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. அவருடைய மரணம் ஒரு பெரும் துயரத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் அவர் அறியப்பட்டவர். ஒரு நல்ல கம்யூனிஸ்ட், போராளி, புரட்சியாளர், ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில் அவர் போற்றப்பட்டார். அவர் இன்றைக்கு கட்சி தோழர்களால், கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களால் அவர் போற்றப்பட்டார். இன்றைக்கு எங்களை எல்லாம் விட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார். இது ஒரு பெரும் துயரம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு உத்வேகம் அளிக்கிற வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றிய நெறிமுறைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது, அவர் உயர்த்தி பிடித்த விழுமியங்கள், வாழ்க்கை விழுமியங்களை பார்க்கிற பொழுது, அவர் மரணம் அவரை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர் பிசிக்கலாக, உடல் ரீதியாக எங்களோடு இல்லையானாலும் எங்களுடைய வாழ்க்கையில், போராட்டத்தில் அவர் உணர்வு பூர்வமாக என்றென்றைக்கும் உயிர்ப்போடு இருப்பார். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கெல்லாம், வருகிற ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கிற, ஒரு போராட்ட உணர்வை உருவாக்குகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. அவர் விட்டு சென்ற பணிகள், அவர் விட்டு சென்ற உயர்ந்த மதிப்புகள், இவற்றையெல்லாம் காப்பாற்றி நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்கிற ஒரு உறுதிப்பாட்டை இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் உடல் ரீதியாக எங்களோடு இல்லையானாலும் அவர் வாழ்க்கை எங்களோடு இருக்கிறது. அவர் உயர்த்தி பிடித்த கொள்கைகள் எங்களோடு இருக்கின்றன. அவர் விட்டு சென்ற பணிகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அவருக்கு வீர வணக்கத்தினை எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.